இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித இசிதோர் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக தொடர்ந்து தாய்லாந்து மற்றும் மியான்மர் பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மிகப்பெரிய பொருட்சேதம், பல வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கிறது. மக்கள் வாழ்வதற்கே வசிப்பிடங்கள் இல்லாமல் நடுத்தெருவில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கான உணவு மற்றும் உறைவிடம் மற்றும் மருத்துவ உதவி அதிகமாக தேவைப்படுகிறது. தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்க. அன்புமிக்கவர்களே, இந்த புனித இசிதோர் ஸ்பெயின் தேசத்தில் 7வது நூற்றாண்டில் பிறந்த ஒரு புனிதர். இவருடைய குடும்பத்தில் பிறந்த இவருடைய சகோதரி புனித ஃப்ளாரன்டீனா மற்றும் இவருடைய சகோதரர் புனித லியாண்டர், இவர்கள் இருவருமே புனிதர்கள் தான். இப்படிப்பட்ட பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த புனித இசிதோர். இயல்பிலேயே ஞானமும் அறிவும் புத்தி கூர்மையும் உள்ள இவர் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு எழுத்து பணியில் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்த ஒரு புனிதராக புனித இசிதோர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட், மென்பொருள் என்று சொல்லப்படுகிற சாஃப்ட்வேர் மற்றும் வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் இவற்றினுடைய பாதுகாவலராக அறியப்படுகிறார். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புனித இசிதோர் தான் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு, த ஹிஸ்டரி ஆஃப் த கோத் அப்படி என்று டிக்ஷனரி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை உருவாக்கியவர் இவர் தான். என்சைக்ளோபீடியா என்று சொல்லுகிறோம் அல்லவா, பல தகவல்களுடைய களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற அந்த என்சைக்ளோபீடியா என்பதை உருவாக்கியவரும் இவர் தான். அதனால தான் இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட் மற்ற வலைதளங்கள், மென்பொருள் இவற்றினுடைய தந்தையாகவும் பாதுகாவலராகவும் கருதப்படுகிறார். ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் தன்னுடைய அந்த பதவியை வைத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, அதே நேரத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பங்குகளுக்கு அருகில் ஒரு கன்னியர் மடமும் அதற்கு அருகில் ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கிற இந்த பாரம்பரியத்தை ஏற்படுத்தியதே இந்த புனித இசிதோர் தான். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நாமும் சமூக வலைதளங்களை பாதுகாப்போடும் அதே நேரத்தில் இறை வார்த்தையை உரைக்கிற ஒரு பணிக்காகவும் பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தி வாசகத்திலிருந்து தான் நம்ம வாசிக்கிறோம். இதில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொதுவெளியில் அச்சமின்றி நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை கொன்று போட வழி தேடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவரை எப்படியாவது தண்டித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள். மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இவரை கொன்றுவிட தேடுகிறார்கள். ஆனால் இவர் அச்சமின்றி பொதுவெளியில் நடந்து கொண்டிருக்கிறாரே, இவரை மெசியாவா அல்லது இவர் மீட்பரா அப்படி என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அன்புமிக்கவர்களே, பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடத்தில் மனிதர்களுக்கு உரிய சான்று அல்லது மனிதர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு சில காரியங்களை இயேசுவிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வாழ்வுதரும் உணவாகிய இயேசு, வாழ்வின் ஜீவ நீரூற்றாகிய இயேசு அவர்களுக்கு நிலை வாழ்வை தருகிற உணவையும் நிலை வாழ்வினுடைய நீரூற்றாகவும் நமது ஆண்டவர் இருக்கிறார். அதை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் உலகத்தனமான காரியங்களில் மீட்பரை தேடுகிறார்கள், கடவுளுடைய பிரசன்னத்தை தேடுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தனமான காரியங்களில் அல்லது அருள் அடையாளங்களில் அற்புதமான செயல்பாடுகளில் கடவுளை தேடுகிறோமா? நம்முடைய உள்ளத்தில் வீட்டு இருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறோமா? ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு துறவி இடத்துல ஒரு இளைஞன் சென்று, எனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும், உண்மையான மகிழ்ச்சி வேணும் அப்படி என்று சொன்னானா. அந்த துறவி சொன்னாராம், சரி வா அப்படி என்று அழைத்து கொண்டு ஒரு தோட்டத்திற்கு சென்ற உடனே அங்கே சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் நிறைய பறந்து கொண்டு இருந்ததாம். இந்த பட்டாம்பூச்சிகளில் 2 பட்டாம்பூச்சிகள் எனக்கு பிடித்து வா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இளைஞன் ஓடி 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 பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அந்த இளைஞனுடைய கையில் ஒரு பட்டாம்பூச்சி கூட சிக்கலை. கடைசியில் களைத்து அந்த இளைஞனை அந்த துறவி அழைத்து கொண்டு ஒரு மரத்தடியில் சென்று அமரச் செய்து, வா 2 பேருமே நம்ம ஒரு சின்ன தியானம் பண்ணலாம் அப்படி என்று கண்களை மூடி இருவருமே ஒரு ஆழ்நிலை தியானத்துக்குள்ள செல்ல ஆரம்பிக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த துறவி கண்களை திறந்து பார்த்து விட்டு அந்த இளைஞனிடத்தில், இப்பொழுது மெதுவாக உன் கண்களை திற அப்படின்னு சொன்னாராம். அந்த இளைஞன் கண்களை திறந்த நேரத்தில் அவன் கைகள் முழுவதும் பட்டாம்பூச்சிகள் அமர்ந்திருந்ததான்.
அப்பொழுது தான் அவர் சொன்னாராம், உண்மையான சந்தோஷத்தை நீ வெளி உலகில் தேடி 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 அலைந்தால் கூட சந்தோஷம், அந்த நிம்மதி உனக்கு கிடைக்காது. அமைதியாக ஆழ்நிலை தியானத்தில் அமைதியில் உன்னோடு பேசுகிற இறைவனோடு நீ உறவாடினால் அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த உண்மையான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் உங்களுக்கு இன்றைய கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். தவக்காலத்தில் சந்தோஷத்தை தேடி, மீட்பை தேடி, மகிழ்ச்சியை தேடி ஊரா நீங்கள் அலைய வேண்டாம். இறைவனுக்கு நெருக்கமான பிடித்தமான மொழி ஒன்று உண்டென்றால் அது அமைதி மொழி தான். ஆகவே அமைதியில் இறைவேண்டல் செய்ய கற்றுக்கொள்வோம், இறை பிரசன்னத்தை உணர்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.